தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்தப்போ எழுதப்பட்ட கவிதை இது. நீதிமன்றம்ங்கிறதுடைய தலைப்பு. அவள் முதலாக ஒரு கொலையை கண்ணெதிரே பார்க்கிறாள். துடித்து கொண்டிருந்தவன் தன் காதலனாக இருக்கிறான். கை கால்களை ஆட விழாமல் மூவர் கெட்டியாக பிடித்து கொள்ள ஒரு கெட்டியான ஆப்பிளை அறுப்பது போல குரல் வளையை குறவென அறுத்தார்கள். அவர்கள் மூவரும் கொலையாளிகள் இல்லை என்று நீதிமன்றத்தில் அவள் சாட்சி சொன்னாள். அவன் தன் காதலனே இல்லை என்றும் சொன்னான். பார்வையாளர் வரிசையில் தான் அமர்ந்து கொண்டிருந்தது காதல். அது இதுபோல் பலவற்றை பார்த்துவிட்டது அப்படிங்கிற அந்த கவிதை. நிலையில் கொலை செய்யப்பட்ட கவினுடைய மரணம் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு. ஒரு 21 வயசு பையனுக்கு எப்படி தன் அக்காவை காதலிச்சவன் நல்லா படித்து ஐடியில் வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்குறவனாக இருந்தாலும் வேற்று சமூகத்தை சேர்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக கொலை செய்யணுங்கிற எண்ணத்துக்கு கொண்டு போச்சு. அப்பா அம்மா 2 பேரும் இந்த மக்களை காக்கிற காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்கங்கிற போதிலும் ஒருத்தனை வெட்டி கொல்லணும், அதுவும் காதலிச்சாங்கிற ஒரே பாவத்துக்காகங்கிற எண்ணத்தை எப்படி கொண்டு வந்தது? இது எல்லாத்துக்கும் மேலே கொலை செய்யப்பட்டவன் தன் காதலனுங்கிற போதும் அவனை நான் காதலிக்கவே இல்லைன்னு எப்படி அந்த பொண்ணை வாக்குமூலம் செய்ய வச்சுது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான். ஏற்கனவே தமிழக அரசு சொன்னாங்க, இந்த ஆணவ படுகொலைகளுக்குன்னு தனிச்சட்டம்லாம் போட முடியாது. தயவு செஞ்சு எப்படி போக்சோக்கு ஒரு தனி கடுமையான சட்டம் இருக்கும், அப்படி இந்த ஆணவ படுகொலைக்கும் ஒரு கடுமையான சட்டம் நிறைவேற்றப்படணும். ஒருத்தன் காதலிச்சாங்கிறதுக்காக அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி ஒருத்தர் இனி அருவா தூக்கக்கூடாதுங்கிறது சட்டத்துடைய கையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.